நியூரோபெப்டைட்ஸ் நம்ம என்ன திங்க் பண்றோம் அப்படின்றத, நம்ம என்ன ஃபீல் பண்ண போறோம் அப்படின்றத தீர்மானிக்குது. ஸோ இப்ப அ நம்மளோட தாட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் எமோஷன்ஸ வந்து கிரியேட் பண்ணும். அது பாசிட்டிவாவோ இல்ல நெகட்டிவாவோ. ஸோ அந்த எமோஷன்ஸ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும்னா, நம்மளோட பிரெயின் வந்து ஹார்மோன ரிலீஸ் பண்ணி, அந்த ஹார்மோன் இந்த எமோஷனல் மெசேஜஸ என்டையர் பாடி சிஸ்டம்க்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ நம்ம நியூரோபெப்டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் வந்து சட்டிலாவோ இல்ல காம்ப்ளெக்ஸ் எந்த மாதிரியான எமோஷன்ஸா இருந்தாலும், நம்ம கண் சிமிட்டி தொறக்கறதுக்குள்ள ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்குள்ள என்டையர் பாடி சிஸ்டம்க்கு அது ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த ஸ்ட்ராங் எமோஷன்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கிற பட்சத்துல நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ இம்ப்ரூவ் பண்ணும். அது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து நம்மளோட மைண்ட் அண்ட் பாடில வந்து கிரியேட் பண்ணும். அது வந்து உடல் ஆரோக்கியத்த எந்த விதத்திலும் பாதிக்காது. இதே இது ஸ்ட்ராங் நெகட்டிவ் எமோஷன்ஸா இருக்க பட்சத்துல, அது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ டவுன் பண்ணி, அ நம்மளோட மைண்ட் அண்ட் பாடிய அஃபெக்ட் பண்ணி, அ நம்மள வந்து எந்த விதமான முயற்சிகளும் எடுக்க விடாம, அது டிப்ரஷன்லயோ, இல்ல ஆங்ஸைட்டிலயோ கொண்டு வந்து விட்டுரும். ஸோ நம்ம என்ன திங்க் பண்றோம் அப்படின்றதுல இருந்து தான் இந்த ஸ்ட்ரெஸ்ன்றதே வந்து ஆரம்பிக்குது. ஸோ அ அதனால தான் நம்ம சொல்றோம் எப்பவுமே வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணணும். நெகட்டிவ் சிச்சுவேஷன்ல இருந்தாலுமே நம்ம வந்து பாசிட்டிவா திங்க் பண்றதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஈஸி. செய்றது கஷ்டம். ஐ நோ. பட் உடல் ஆரோக்கியத்துக்கும், மன ஆரோக்கியத்துக்கும் நல்லது அப்படின்னு அத நம்ம செய்றதுனால எந்த தப்பும் இல்ல. சில நேரங்கள்ல சிங்கர் உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.